இன்னைக்கு டாலியா செடிய பத்தி தாங்க பார்க்க போறோம். களைச்செடியா வளர்ந்திருந்த இந்த கீழா நெல்லியையும் பார்த்துட்டு அப்படியே போயிரலாம். புடுங்கிட்டேன். புடுங்குனதுக்கு அப்புறம் தான் கையில வச்சு பார்க்கக்கூடிய டைம் எவ்வளோ கீழா நெல்லி கீழ காய்ச்சு நிக்குதுன்னு பாருங்களேன். அழகா இருக்கு பார்க்குறதுக்கு. நிஜமா பார்க்குறதுக்கு நமக்கு இந்த நெல்லிக்காய் காய்ச்சு தொங்குற மாதிரியே எனக்கு தோணுச்சுங்க. இந்த சின்ன நெல்லிக்காய், சீம நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த நெல்லிக்காய் மரத்தில காய்ச்சிருந்தா எப்படி இருக்கும்? அத மாதிரி எனக்கு பார்க்குறதுக்கு தோணுச்சு. காட்டு நெல்லிக்காயும் கூட இத மாரி தான் இலையிலலாம் நெறைய குச்சு குச்சுன்னு காய்ச்சி நிக்கும். பார்க்குறதுக்கு அழகா இருந்துச்சு. புடுங்குன பிறகு தான் அதோட அழக ரசிச்சேன். ஐயய்யோ! அப்படின்ட்டு. இன்னைக்கு பாருங்களேன் டாலியா செடி என் என் மாடி தோட்டத்தில இருக்க டாலியா செடி தான். நெறைய வாட்டி காட்டியிருப்பேன். ஆனாலும் எனக்கு சொல்றதுக்கு அதுகிட்ட நெறைய இருக்குதுங்க. உங்ககிட்டயும். இலைய பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. எல்லாம் ஒரு மாரி ஒரு மாவு மாவு மாதிரி படிஞ்ச மாதிரி இருக்கு. பனிக்காலம் வேற ஜாஸ்தியாயிருச்சு. இன்னைக்கு ஃபுல்லா அவ்ளோ பனிங்க. காலையில எழும்ப முடியல. இப்பவும் கூட மூடிக்கிட்டே தான் இருக்குது. அதனால அந்த இலை அப்படி ஆயிருச்சோன்னு மனசுல ஒரு தோணல். ஆனாலும் பூவ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா பூ பூத்திருக்குது. ஆனா பூல எந்த ஒரு குருடு பிடிச்ச மாதிரி எதுவும் இல்ல. அழகா இருக்கு பூ. பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எந்த நோய் தாக்கல் எதுவும் இல்லாம பூத்திருக்க மாதிரி அழகா இருக்குது. ஆனா இலையில ஒண்டியே தான் இப்படி சுருண்டுகிட்டே வந்துட்டுருக்கு. பக்கத்துல போற கிளையிலயும் அப்படிதான். மேலலாம் அந்த இலையெல்லாம் சுருண்டுருச்சு நல்லா. இது ஒரு நோயின்னு எனக்கு தெரியுது. ஆனா அந்த சுருண்டு இருக்கிறத வெட்டி விட்டாலும் கூட, திரும்பவும் அதே மாரி தாங்க சுருண்டுட்டு வருது. நான் வேப்பெண்ணெ கூட தெளிச்சு விட்டு பார்த்தேன். ஆனாலும் அது கிளியர் ஆக மாட்டேங்குது. எதனாலேன்னு தெரியல. இந்த பனிக்காலத்துனால இப்படி ஆகுதா? இல்லன்னா அதோட கிளைமேட் இந்த 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 இப்ப தான் அதோட கிளைமேட் இல்லையா? இனி தான் அதோட சீசனா? ஒண்ணும் தெரியல. ஆனா, இதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு 1, 2 பூவெல்லாம் பூத்திருக்கு. இது பக்கத்திலேயே இருந்த ஒரு ஆரஞ்சு ஒரு எ ஆரஞ்சும் ஒரு எல்லோ கலரும் மிக்ஸிங்கா பூக்கக்கூடிய பெரிய பூவ நான் காமிச்சிருப்பேன். அதோட தண்ட பாருங்களேன். இது கத்திரிப்பூ கலர் பூத்து நிக்கிற டாலியா செடியோட தண்டு. அது அப்படியே காஞ்சு போயிருச்சுங்க. அந்த எல்லோவும், ஆரஞ்சு மிக்ஸா பூத்த அந்த பெரிய டாலியா காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஃபீல் ஆயிருச்சு. பார்த்தீங்களா, அந்த இலையெல்லாம் காஞ்சு நிக்குது அது. ஆனா, அதுக்குள்ள கிழங்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது மனசுக்குள்ள. இருக்கணும், அது திளுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மனசுல எண்ணிட்டுருக்கேன் கடவுள்கிட்ட. காஞ்சனால கொஞ்சம் ஃபீலா இருக்குது. அதோட கட்டிங் எடுத்து வச்சாரான்னு எனக்கு தெரியல. ஆனா, இங்கெல்லாம் நெறைய கட்டிங் தான். இதெல்லாம் கட்டிங் வச்சு வளர்ந்ததுதாங்க. இதுல அந்த செடி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா, அழகா திளுத்து வந்துட்டுருக்கு பாருங்க. இதுவும் கட்டிங்ல வச்சு வளர்த்தது டாலியா தான். அதுல கம்பெல்லாம் ஊனி குடுத்து ரெடி பண்ணியிருக்காரு. அதுலயும் பாருங்களேன், ஒரு இலை அப்படியே இலை சுருண்ட மாதிரி வருது. நோய் தாங்க ஏதோ ஒரு நோய் தான். என்ன பண்றதுன்னு தெரியல. கட் பண்ணி, கட் பண்ணி விட, விட திரும்ப அப்படிதான் வந்துகிட்டு இருக்குது. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மருந்தும் அடிச்சு பார்த்தாச்சு வேப்பெண்ணெயும். ஆனா, அது கிளியர் ஆகுற மாரி இல்ல. சரின்னு விட்டுட்டேன். வர பூ பூக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டு வச்சிருக்கு. இதுல எல்லாம் எப்படி பூ பூக்குதுன்னு வரக்கூடிய வீடியோல நான் காமிக்கிறேன். இது நான் ஆன்லைன்ல வாங்கி வச்சு நான் இல்ல. என் வீட்டுக்காரர் ஆன்லைன்ல வாங்கி வச்சு கிழங்குல வந்த இதுங்க.